பீகாரில் 10,000 பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி போட்டுச்சுல, தம்பி வந்ததுக்காக பயந்துட்டு போட்டுச்சா? இல்லை குடும்ப தலைவிகளுக்கு 1000 அறிவித்தது, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 போட்டது, தமிழ் மகன் அப்படின்னு ஊக்கத்தொகைன்னு 1000 போட்டது, அதெல்லாம் தம்பி நினச்சிக்கிறாரு. அப்படி இல்லை, அவங்க இந்த ஆட்சி முறையை வளமையாக வச்சுருக்கிறாங்க, ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ பீகாரில் ஒரு 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 ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வங்கி கணக்குக்கும் 10,000 போட்டது யாரால? அது தம்பியால தானே. இப்போ நீங்கள் வர்றீங்க, அவர் 5,000 போடுறாரு, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த முறையை ஒழிப்பேங்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இதில் நான் கேட்குறது, நீங்கள் அவர் போட்டது தப்பு, சரி, நீங்கள் வந்து என்ன நான் சொல்கிறேன், இந்த முறையை ஒழிச்சிருவேங்க. இந்த முறையை எனக்கு விருப்பம் இல்லை, என் மக்களை கையேந்த வைக்கிறதுல, நாட்டை கடன்கார நாடாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அந்த ஆட்சி முறை பிடிக்கலை, அதனால தான் ஆட்சி முறையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் என்னுடைய கனவு இல்லை, ஆட்சி முறை மாற்றம்னு சொல்கிறேன். 5,000 ரூபாயை என் மக்கள் ஈட்டிக்கொள்கிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தையும் வருவாய் பெருக்கத்தையும் நான் உயர்த்திடுவேன்னு சொல்கிறேன். அப்படியே தான் பேசணும்ல. குறை சொல்கிறது சரி, இப்போ இவர் சரியில்லைன்னு சொல்லலாம், இவர் செய்கிறது சரியில்லை, எது சரியாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு தான் அவர் தலைவன் தேவைப்படுது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்போ யார் சரி, எது சரி, அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே ஒரு தலைவன் தேவைப்படுது. அது யார்? சரியில்லைன்னு சொல்கிறது எளிது, யாரும் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல, எது சரியாக இருக்கும் அதை பேசணும்ல. அது யார் பேசுவா? சார், தமிழக அரசுடைய திட்டங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், எல்லாம் தூய தமிழில் இருக்கும், எல்லாம் தூய தமிழில் இருக்கும். யாருக்காகன்னு சொல்லுங்க, உங்கள் முன்னாடி நிற்கிற எனக்காகத்தான். புரியுதா? இந்த மாதிரி தூய தமிழ்ல கவர்ச்சிகரமான திட்டங்களுடைய பெயர் இருக்கு, அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இது வந்து ஒரு பேரழிவை நோக்கிய பயணம், நம்ம அதை இப்போ விளங்கிக்கிறணும். விளங்குதா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த போக்கு வந்து இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் கோடி கடன்னா, அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க இன்னொரு 5 லட்சம் கோடி, அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க இன்னும் 5 லட்சம் கோடி. இதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் என்னன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஊடகத்தில் என் உடன் பிறந்தார்கள், நீங்கள் ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கணும். இதில் நிறைவேற்றப்பட்ட இப்போ 10 லட்சம் கோடி, 10.16 லட்சம் கோடி கடன். அப்போ நிதியமைச்சர் அறிவிக்கிறார்னா, இதனால் இந்த நாட்டில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட ஆகச்சிறந்த நலத்திட்டங்கள், போக்குவரத்து பாதை, இல்லை மின் உற்பத்தி, தடையற்ற விநியோகம், உயர்ந்த கல்வி, சரியான கல்வி, தரமான கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், இல்லை வேலை வாய்ப்பின்மைங்கிற சொல்லு இல்லை, பசிங்கிற சொல்லு இல்லை, இப்படி ஏதாவது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் பேசணும், அதை விவாதிக்கணும். அப்போ எதுவுமே இல்லை, அப்போ எப்படி இவ்வளவு கடன் வந்தது? அதுபோக சுமக்க முடியாத மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, இவ்வளோ வரிச்சுமை எப்படி வந்தது? அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் அண்ணன்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை வந்து இதைதான் முன்னதாக திருமாவளவன் வந்து கோரிக்கை வைத்தார். ஆனால் தற்போது அதுக்குண்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அடுத்து வரும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு தரன்னு சொன்ன விஜய நாடி யாரும் போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது உங்களுக்கு நீங்கள் விளங்கிடணும். நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போ இதே என் தம்பி வந்து ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா, வருவாங்க. அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்திருக்கு, வருவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் வந்து அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வரைஞ்சுன்னா அவர் 10 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்குது, நம்மெல்லாம் சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஆட்சியில் பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதில்ல, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்குது? நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி இருக்கு?
இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இப்போ இந்த கேள்வியெல்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக இப்போ நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்போ உங்களுக்கே இந்த கேள்வி எழும். அப்போ ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமர்ந்து சீமான் ஆட்சியில் பங்கு பெறுவாரா? நான் ஆட்சியில் பங்கு தர்றது இல்லைங்க. முதல்ல என்னை ஏற்கணும். முதல்ல என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தலைவன் இவர், என் தலைவன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவனை ஏற்கணும். நான் வைக்கிற கோட்பாடுகள் ஆட்சியின் முறையை ஏற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் ஊழல் லஞ்சம் பெற்றால் இடைக்கால பணி நீக்கம் இல்லை, பணி இடமாற்றம் இல்லை, நிலையான பணி நீக்கம்னு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சாதிக்காக ஒரு கொலையை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சான்றிதழ் செல்லாது. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதோட அது மதிப்பு இழந்துரும்னு ஒரு சட்டம் கொண்டு வரேன். நீங்கள் ஏற்கணும். இலவசம்ங்கிறது இல்லை, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்கிறேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். நீங்கள் அரசு பணியாக வேளாண்மை எங்களை மறுபடியும் விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்ல, எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு. சாராயம் விற்கிறதுல 50,000 கோடி, பால் விற்கிறதுல 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். எந்த இடத்துல நான் நிற்கேன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம நிற்போம்னா என் கூட வரலாம். கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, கால்நடை இருக்கா? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, பால் வளம் இருக்கா? பால் இருக்குது, வளம் இருக்கா? உங்களுக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவில். ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல, நீ மாடு வளர்க்கலன்னு கேட்டால் பதில் இருக்கா? அப்போ துறை வச்சுப்ப. இப்போ விண்ணூர்திக்கு வானூர்தி போக்குவரத்துக்குன்னு அமைச்சகம் இருக்குது. உங்களுக்கு வானூர்தி இருக்கா? அப்போ எதுக்கு அமைச்சகம் வச்சுருக்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்குற ஒருத்தன் என்னோட இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும். புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அது சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது இல்லை. இங்கே கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல். தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தார் சொல்லுங்க. நான் 16 வருஷமாக களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்கள், யார் பெரியவன்னு சொல்லுங்கள். கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? இது என் பிள்ளைங்க எதிர்க்க மாட்டாங்க, கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாட்டை தவறாக கற்பிக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுக்குன்னு கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் வைக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு தவறாக இருக்குன்னு கேள்வி தான் வைப்பாங்க. நான் வைக்கிறது தான் திருப்பி வைப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்கிறீங்களே, எப்படி? அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் இது. அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? அவர்களுக்கு இருமொழி கொள்கை, இந்தியர்களுக்கு மும்மொழி கொள்கை. எங்களுக்கு கொள்கை மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்கும், ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, பயன்பாட்டு மொழி. இது எங்கள் மொழி கொள்கை நிலைப்பாடு. அதில் ஒரு முரண்படுதா? நீங்கள் எல்லாரும் ஐயா ஈவேரா தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறீங்க. அவரெல்லாம் பெரியார். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி 1008 பெரியார் இருக்காங்க எங்கள் இனத்தில். இங்கே எங்கள் கோட்பாடு. அப்போ முரண்படுறோம்ல. இப்போ அதனால அதை பேசி பயனில்லை. நீங்கள் எங்கள் பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மதச்சார்பற்ற சமூக நீதின்னு தம்பி சொல்கிறார். சமூக நீதிங்கிறது வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? நீங்கள் படித்த பிள்ளை தானே. உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் வந்ததா, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு வந்ததா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேள்வி. அப்போ நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதின்னு சொல்கிறீங்க. நான் இந்து, நான் ஒரு மதத்தை சார்ந்திருக்கேன், இந்து. நான் இப்போ கோனார், எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா உங்கள் ஆட்சியில்? சரி, நான் இஸ்லாம். மதச்சார்பற்ற சமூக நீதியில் எனக்கு இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாடு தப்பாக இருக்கா சரியா இருக்கா? அப்போ இதை கேள்வி என் பிள்ளைங்க கேட்டால் பதில் தான் சொல்லணும், எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடாது. சாதி மதம் மொழி இனம் என்று நம்மளை பிரிப்பார்கள் அப்படின்னு மாநாட்டில் பேசுகிறாப்புல. மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா நீங்கள் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்புறம் மொழி வழியே எப்படி பிரியுது? மொழி தான் கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல். அரசியலுக்கு அடிப்படையே மொழி தான். அதை மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா எப்படி பேசுகிறீங்க? அப்போ அடிப்படை கோட்பாட்டை தப்பாக பிள்ளைகள் முன்னாடி நிற்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது.
அதுக்கு கேள்வி கேட்டால் பதில் தான் சொல்லணும். அதை எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க, தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கலை. நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக 15 ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பில்ல. விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்தித்து 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகு தான் அவர் தேர்தலுக்கு வராப்புல. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்கிறது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராப்புல. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்த மாதிரி நீ அவரை எதிர்க்கிற. நான் எங்கே அவரை எதிர்க்கிறேன்? அவங்க ஆளுக்கு தான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். அதனால கடைசி கேள்வி, அவரு கடந்த முறை நடைபெற்ற அவரோட மாநாட்டில், சேலம் மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை வந்து எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதை இப்போது எடப்பாடி வச்சிருக்காரு. திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதை இப்போ ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்புலமும் என்னை மாதிரி தனிச்சு கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்குறதுக்கு அவங்க அது வந்து என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுகிறாப்புல. அது அவர் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி அதை பேசுகிறாரு? எப்படி பேசுகிறாரு? அண்ணா ஆரம்பித்தார், அந்த கட்சி இப்போ வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்கள் அண்ணாவை எடுத்துகிட்டு வரீங்க? அவர் ஆரம்பித்த கட்சியை ஒழிக்கணுன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யார்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் வந்து தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்பலை இருக்குது தம்பி. நீங்கள் ஒரு ரசிகரை சந்தித்து ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிற்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக நிற்கிறேன். ஏன் வசனத்தை நீங்கள் எடுத்து பேசிட்டு கூடாது. இதை நான் தான் சொல்லணும். நீங்கள் நிற்கவே இல்லை, தனித்து நிற்கவே இல்லை, களத்துக்கே வரலை. நீங்கள் வர்றதுன்னா 24 வந்து பாராளுமன்றத்தில் பிஜேபியை எதிர்த்து நின்றுருக்கணும். நீங்கள் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிகிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்லை? நான் 2லையும் போட்டிட்டேன்னா இல்லையா? அப்போ நீங்கள் போட்டியில்லை. எழுதி கொடுக்குறவன் தான் எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போகக்கூடாது. இங்கே கேள்விகள் வரும். இது என்னோட வசனம். நீங்கள் தப்பாக எடுத்து பேசுகிறீங்க. நான் பேச வேண்டியது நீங்கள் பேசக்கூடாது. புரியுதா? பார்த்து பேசணும். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.